ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கேன். இது ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காகவும் மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வேர்க்கடலை சட்னிக்கோ எதுக்காவது அரைச்சோம்னா இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இதை மாதிரி நம்ம எண்ணெயில் பொரிக்கிற கரண்டி வச்சுருப்போம், அதில் போட்டு இது மாதிரி ஜலிச்சோம் நமக்கு ஈஸியாகவே தோல் தனியாக அந்த கடலை தனியாக கிடச்சிடும். நம்ம கீழே அந்த தோல்லாம் சிந்தி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை மாதிரி நம்ம ஜலிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாகவே கடலையும் அந்த தோலையும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது மாதிரி நிறைய சின்ன கரண்டிங்க, இதை மாதிரி கிரேட்டர் அது மாதிரிலாம் இருக்கும், பீலர் அது மாதிரிலாம். நான் இன்றைக்கி பேங்கிள், அதாவது வேஸ்ட்டை தூக்கி போடுற பேங்கில் எஸ்வுக் ஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி விண்டோவில் நான் ஸ்பேஸ் சேவிங்காக வச்சுப்பேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்ம வீட்டில் ஜன்னலில் நம்ம பழைய வளையலை எஸ்வுக் ஷேப்பில் பெண்ட் பண்ணி இதை மாதிரி மாட்டிக்கலாம். ஓகே, தேர்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே தேங்காய் சட்னிலாம் அரைப்போம். அதுக்கு டைரெக்டாக அந்த தோல்லாம் எடுக்காமல் போடாமல் இந்த பின்பக்கத்தில் இருக்க ப்ரௌன் கலரில் இருக்க தோலை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி நம்ம சட்னி அரைச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சட்னி நம்ம செஞ்சோன்னா. ஃபோர்த்து டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது மாதிரி பிரியாணி இலை இருக்கும். பிரியாணி இலையை நம்ம மாவுலாம், அதாவது கோதுமை மாவு, மைதா மாவு, அதை மாதிரி மாவுலாம் வச்சுருப்போம். அது ரொம்ப நாளைக்கு புழு பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும், அதில் ஈரம் கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதை இழுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த்து டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபிஃப்த்து டிப் நம்ம பச்சை பயிரெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக, அதாவது ஒரு ட்ராப்புக்கும் குறைவாக நம்ம எண்ணெய் விட்டு இது மாதிரி கலந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு அதில் புழு பூச்சிலாம் வராமல் இருக்கும். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம அஞ்சரை பட்டையில் சோம்பு தான் இந்த மாதிரி நடுவில் வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு அஞ்சரை பெட்டி கிண்ணத்தையும் நம்ம காலியாக விட்டு வைக்கக்கூடாது. அதுதான் கிச்சனில் நம்ம ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் தெரியும். இதை மாதிரி சோம்பு தான் நம்ம பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இதை மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொல்லியிருந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருந்ததோ அந்த டிப் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.